ராஜேஷ்வாலய அன்பர்களுக்கு வணக்கம். அட்சய திருதியை இந்த ஆண்டு 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரும் 3வது நாள் அட்சய திருதியாகும். அட்சயம் என்றால் நிறைதல், வளர்தல் என பொருள்படும். எல்லா நலன்களையும் அள்ளி கொடுக்கும் இந்த அட்சய திருதியை நாளன்று நம்மால் முடிந்த தானங்கள் செய்து புண்ணியம் பெறலாம். அட்சய திருதி அன்று குழந்தைகளுக்கு அட்சர அபியாசம் செய்வதால் கல்வியில் மென்மேலும் சிறப்புற்று விளங்குவார்கள். அட்சய திருதியை நாளில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி இந்நாளில் சூரியனும் சந்திரனும் சம அளவு உயர் ஒளியுடன் விளங்கும் என நம்பப்படுகிறது. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு ஆகும். குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். குருவுக்கு பொன்னன் என பெயரும் உண்டு. இதனால்தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குகிறார்கள். கல் உப்பு மஞ்சள் வாங்குவது தங்கத்திற்கு சமமான பலன் கொடுக்கக்கூடியது. அட்சய என்றால் நித்தியமானது என பொருள்படுவதால் அன்று துவக்கும் நல்ல செயல்கள் அனைத்தும் மென்மேலும் வளர்கிறது. மகாகவி காளிதாசர் அருளிய உத்திர காலாமிர்தம் என்னும் ஜோதிட நூல் திதி நாட்களில் திருதியை மிகவும் விசேஷமானது என்கிறார். நம் பாரம்பரியப்படி 3 விஜய முகூர்த்தங்கள் உள்ளன. வசந்த பஞ்சமி, அட்சய திருதியை, தசரா ஆகும். இதில் அட்சய திருதியை சிறப்பாக கொண்டாடப்படுகிறோம். இந்த முறை வெள்ளிக்கிழமையில் வருவதால் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் பூஜித்து எல்லா நலன்களும் பெறலாம். இந்து இதிகாசப்படி அட்சய திருதியை நாளன்றே வேதவியாசர் மகாபாரத இதிகாசத்தை விநாயகரிடம் எழுதச் சொல்கிறார். திருமாலின் அவதாரமான பரசுராமர் பிறந்த நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. காசியில் அன்னபூரணியிடம் சிவபெருமான் தமது பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்றதும் அட்சய திருதியை அன்றுதான். பாஞ்சாலியின் மானம் காக்க கிருஷ்ணன் அட்சய என்று கூறி ஆடையை வளரச் செய்தது அட்சய திருதி நாளன்றுதான். வேதத்தில் அட்சய திருதியை நாளில் அறிவு பெறுதல், கொடை அளித்தல், புதிய வணிகம் தொடங்குதல், தங்கம் சொத்து வாங்குதல் சிறப்பென சொல்லப்படுகின்றது. விசிறி, கொடை, ஆடைகள், உணவு கொடுப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. குபேரலட்சுமி பூஜை நடத்தப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த அட்சய திருதியை முன்பே திட்டமிட்டு மிக சிறப்பாக கொண்டாடி நாமும் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.